அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். தொடர்ச்சியாக காசா மற்றும் இஸ்ரேல் தொடர்பான பல முக்கிய செய்திகளை சுருக்கமாக தந்தவண்ணம் இருக்கிறோம். அந்த வகையில் முதலில் காசாவிலே இன்றைய தினம் என்ன நடந்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். இன்றைய தினம் காசாவிலே கிட்டத்தட்ட 19க்கு அதிகமான அப்பாவி பாலஸ்தீன மக்கள் இவர்களினுடைய மிளைச்சத்தனமான தாக்குதலினால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை தொடர்ந்து அதே போல இன்றைய தினம் இஸ்ரேலினுடைய சிறைச்சாலையில் இருந்து 80 பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். விடுவிக்கப்பட்ட அத்தனை பாலஸ்தீன கைதிகளும் உடல் மெலிந்த நிலையிலும் அவசர உதவி மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலைகளில் இருந்த ஒரு காரணத்தினால் பாலஸ்தீன கைதிகளையும் வைத்தியசாலையில் இன்றைய தினம் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். திடீரென்று இஸ்ரேல் ஏன் இந்த 80 பாலஸ்தீன கைதிகளை விடுவித்தார்கள் என்கிற பல விமர்சனங்கள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்ட வண்ணம் பெறுகிறது. ஏற்கனவே ஆரம்பத்திலே இந்த சீஸ்ஃபயர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு 2 தரப்பினர்களினுடைய பணைய கைதிகளை பரிமாற்றம் செய்வதன் ஊடாக பொதுவாக சமாதான ஒப்பந்தத்தை மேற்கொள்ளலாம் என்கிற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே இந்த சீஸ்ஃபயர் என்ன செய்யப்பட்டது, ஆரம்பிக்கப்பட்டது. இஸ்ரேல் தரப்பிலிருந்து அதிகமான பணைய கைதிகளை பெற்றதன் பிற்பாடு மீண்டும் அவர்களினுடைய ஈனத்தனமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்தார்கள் என்பதும் நம் அனைவருக்கும் தெரியும். இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் மீண்டும் இவர்கள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய பாலஸ்தீன பணைய கைதிகளை விடுவிக்கிறார்கள் என்றால் எதையோ இந்த இஸ்ரேலிய அரசு திட்டமிட்டு கொண்டிருக்கிறது என்கிற பல விமர்சனங்கள் எழுந்த வண்ணமே இருக்கிறது. எது எவ்வாறாக இருந்தாலும் காசாவினுடைய போராளிகள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய பணைய கைதிகளை இவர்கள் விடுவித்த இந்த பணைய கைதிகளுக்கு பதிலாக விடுவிப்பார்களா என்கிற கேள்வி எழுகிற போது அது ஒரு கெட்டாக்கணியாகத்தான் இருக்கும் என்று பலர் விமர்சனங்களை மேற்கொண்டவாறு இருக்கிறார்கள். போல இன்றைய தினம் யமனிலே இருக்கக்கூடிய ஹவுதிகள் மிக முக்கியமான 3 விடயங்களை அவர்களுடைய எக்ஸ்தலத்திலே பகிர்ந்திருக்கிறார்கள். அதில் ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் அமெரிக்காவுக்கு தங்களுடைய வெற்றி களிப்பை அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். இதுவரை அமெரிக்கா எங்களை தாக்கியிருந்தும் எந்தவித வெற்றிகளை இதுவரை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்து கொள்ளுகிறோம். அதே போல எங்களுடைய ஆயுத கிடங்குகளை அவர்கள் குறிவைத்து எவ்வாறு தான் தாக்கினாலும் எந்தவித சேதங்கள் எங்களுக்கு ஏற்பட போவதும் இல்லை. இந்த விடயத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறோம் என்கிற ஒரு செய்தியை எக்ஸ்தலத்திலே பகிர்ந்திருக்கிறார்கள். அதே போல அரபியர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கையும் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். ஒரு புகைப்படத்தை மேற்கோள் காட்டி இந்த புகைப்படத்தை பாருங்கள். இந்த புகைப்படத்திலே வெள்ளை அரபியர்கள் வயிறு புடைக்க சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்புறத்திலே பாலஸ்தீன தாய் ஒருவரை காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் காசாவிலே இருக்கக்கூடிய மக்கள் பட்டணியாலும் பசியாலும் வாடக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் வெள்ளை அரபியர்கள் எவ்வாறு வயிறு புடைக்க சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை பகிர்ந்துவிட்டு கட்டாயம் இதற்கு அனைவருமே பதிலளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியையும் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். அதே போன்று 3வது விடயமாக என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் யமனுடைய படைபலத்தை இன்றைய சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிர்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலும் காசா மக்களுக்காக வேண்டி எங்களுடைய படையை தயார் நிலையில் வைத்திருக்கிறோம் என்பதை எடுத்து காட்டுவதற்காகவே இந்த புகைப்படங்களை அவர்களுடைய எக்ஸ்தலத்திலே பகிர்ந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை இன்றைய தினம் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். நம் அனைவருக்கும் தெரியும், அமெரிக்காவினுடைய குடிமக்கள் அனைவருமே காசா மக்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது. பல சம்பவங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு சம்பவம் தான் அமெரிக்காவினுடைய படைப்பிரிவில் 17 வருடமாக இன்டெலிஜென்ட் ஆபீசராக வேலை புரிந்தவர் தான் இந்த ஜோசிஃபைன் என்கிற இந்த பெண் ஊழியர். கடந்த 17 வருடமாக அமெரிக்காவிலே ஒரு இன்டெலிஜென்ட் ஆபீசராக வேலை புரிந்து கொண்டிருந்த நிலையில் காசாவிலே நடக்கக்கூடிய இந்த படுகொலைக்கு எதிராக சமூக ஊடகங்களில் பல கருத்துக்களை சொல்லிய வண்ணம் வந்திருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அவரை நீதிமன்றத்திற்கு வரவழைத்து ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்கிற கேள்வியை எழுப்பிய போது அந்த பெண் சொல்லக்கூடிய விடயத்தை பாருங்கள். அதாவது பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக அமெரிக்கா செயற்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே அதிகமான அப்பாவி பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிறுவர்கள் என்று பாராமல் அவர்கள் எரியூட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு பல படுகொலைகளை நீங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவீர்கள் என்றால் இறைவனுடைய சாபம் கட்டாயம் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகும் என்று கூறிவிட்டு தன்னுடைய பேச்சை அவர் நிறுத்தியிருந்தார். அவர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அவருடைய பேச்சு சமூக ஊடகங்களில் அதிகமான வரவேற்பை பெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம்.
எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, காசா மக்களுக்காக வேண்டியும் அவர்களுடைய ஈடேற்றங்களுக்காக வேண்டியும் ஒவ்வொரு தொழுகையிலும் துவா செய்து கொள்வோமாக.